கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல அதிக சந்தோஷம். ஆமென். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சோதரம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை இந்த மாதத்தில் நம்ம வார்த்தையாய் வாக்குத்தத்தமாக எடுத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். எனவே முதலாவது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நம்ம 2 செய்தியை கேட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு சண்டேவும் செகண்ட் சண்டேவும். ஃபஸ்ட்டு சண்டே இந்த வசனத்தை அப்படியே நம்ம கவனித்தோம். உங்களை எனக்கு ஜனமாய் சேர்த்து கொண்டேன். ஏன் சேர்த்து கொண்டார் அப்படின்லாம் பார்த்தோம். உங்கள் தேவனாக இருப்பேன் என்பதை பார்த்தோம். எகிப்தினுடைய சுமை என்ன என்பதை பார்த்தோம். நான் கர்த்தர் என்பதை நான் நிரூபிப்பேன் என்கிற காரியங்களை அப்படியே அந்த வசனத்தில் இருக்கிற அந்த 4 காரியத்தையும் நம்ம கவனித்தோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்று நோக்கி கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய சித்தத்தின்படி தான் மோசேயும் ஆரோனும் வழிநடத்தப்படுவார்களானால், ஆனால் அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அது தேவ சித்தத்தின்படி நடக்கிறது போல் இல்லையே. சம்பவங்கள் எல்லாம் வேறு மாதிரில இருக்குது. எனவே தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறவனுக்கு காரியங்கள் எப்படி நடக்கும் என்பதை குறித்தெல்லாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் கவனிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது நான் சொன்னேன், அதாவது நாம் பார்க்குறதான சிச்சுவேஷன்ஸ் நெவர் ஓவர் கம் காட்ஸ் பிளான். நம்ம பார்க்குறதான சூழ்நிலை தேவனுடைய திட்டங்களை ஓவர் கம் பண்ண முடியாது. தேவனுடைய திட்டம்தான் சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் என்பதெல்லாம் கவனித்தோம். 3வது நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், என்ன சொன்னேன்? டோன்ட் கிவ் அப். ஆமென். விட்டு விடாத. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது எத்தனை முறை மோசே மிரட்டப்பட்டாலும், எத்தனை முறை ஃபெயிலியர் போல் காட்சி அளித்தாலும், கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் போய் நீ பார்வோனை சந்தித்து இதை சொல்லு. ஆமென். தொடர்ந்து மோசே விடாமல் அவன் போய் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் புறப்பட பண்ணினார். எனவே தான் நான் சொல்லி முடித்தேன், உன்னுடைய ஜெபத்தை விடாத, விசுவாசத்தை விடாத, உன்னுடைய நம்பிக்கை விடாத, உன்னுடைய பைபிள் ரீடிங்கை விடாத, உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை விடாத, தொடர்ந்து விடாத. டோன்ட் கிவ் அப். சிச்சுவேஷன்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணிடாத, விட்டுடாத என்பதோடு கூட நம்ம முடித்தோம். ஆமென். ஹல்லேலூயா. நேற்று நைட்டு தான் அந்த பிரசங்கத்தை யூடியூப்பில் போட்டேன். கேட்காதவங்க யூடியூப்பில் பிரசங்கத்தை வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்கள், கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இந்த செய்திக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களை எனக்கு ஜனமாய் நான் சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். உங்களை எனக்கு ஜனமாய் சேர்த்து கொண்டு. அப்போ இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறதான விஷயம், ஆண்டவர் சேர்த்து கொண்ட இந்த ஜனம் எப்படிப்பட்டதான ஜனம்? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர்? இஸ்ரவேலர்கள், நான் உன்னை எனக்கு சொந்தமான ஜனமாக என்ன பண்ணுறேன், சேர்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சேர்த்து கொண்ட ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? நம்ம எடுத்த அடுப்பில் இந்த கேள்வி ஒருத்தர்கிட்ட கேட்டால் பதில் என்ன வரும்? ஆண்டவர் ஒரு ஜனக்கூட்டத்தை தேர்ந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த ஜனக்கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும்? எல்லாற்றிலும் சிறந்த ஜனமாக இருக்கும். ஆமென். அதுதான் நம்ம பதிலாக இருக்கும். ஆனால் அது அல்ல பதில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோத்ரம். அப்போ எனக்கு நான் ஒருத்தனை டிரைவராக நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், நான் போகிற வர இடங்களிலெல்லாம் அவன் என் கூட வரான் அப்படின்னு சொன்னால், நான் சேர்த்து கொள்ளுகிறவன் யாராக இருக்கணும்? ஒழுக்கமானவனா, நல்லவனா, டைம் சொன்னால் டைமுக்கு வரவனா, ஒழுங்காக வண்டி ஓட்டுறவனா? சோத்திரம். ஆமென். எனக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறவேனா, போய் காஃபி வாங்கினுவானா, ஒழுங்காக போய் காஃபி வாங்கின்னு வரணும். நான் சக்கரை போடுவேனா போட மாட்டேனா இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு செயல்படுகிறவனா இருக்கணும். அவனை தான் நான் சேர்த்து கொள்வேன். அப்போது கர்த்தர் இந்த ஜனத்தை எனக்காய் சேர்த்து கொண்ட
உன்னை நான் எனக்காய் சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்க? ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து நம்மை நாம் எடை போட்டு பார்க்கணுன்னு விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதல்ல சொல்லும் போது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவர் எப்படி சொல்கிறார் சொன்னால், யாத்ராகமம் 3:7, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமுமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பிரைஸ் தி லார்ட். நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் இறங்கி வந்தேன். எதுக்குன்னா அவனை பாலும் தேனும் ஓடுகிறதான அற்புதமான ஒரு தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன். அதுதான் கர்த்தர் சொன்னதான ஸ்டேட்மெண்ட். ஆமென். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கர்த்தர் சொல்கிறார். உன்னை நான் கண்டேன், உன் கூக்குரலை கேட்டேன், அதனால் நான் இறங்கி வந்திருக்கிறேன். இந்த எகிப்திலிருந்து உன்னை நான் வேறு ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்? சேர்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி இன்றைக்கி ஆண்டவர் வந்து உங்கள் முன்னாடி நின்று, ஆமென், ஹல்லேலூயா, ஜெகன் உன்னை நான் அற்புதமான இடத்துக்கு என்ன பண்ண போகிறேன்? கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு சொன்னால் நம்மெல்லாம் எப்படி போவோம்? அவர் இப்படின்னா நம்ம இப்படின்னுவோம். அவர் நின்னா நிற்போம், போனால் போவோம், சோத்திரம். உட்காருனா உட்காருவோம், நில்லுன்னா நிற்போம், என் பின்னாடி வானா வருவோம், சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இவர் சூஸ் பண்ணார் பார். இந்த ஜனம் எப்படின்னா, நில்லுனா உட்காரும், உட்காருனா நிற்கும். ஆமென். தூங்குனா தூங்காது, போனா போகாது, போகாதன்னா போவோம். ஆமென். அற்புதமான ஜனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எதை செய்யாதன்றாரோ செய்யும், சோத்திரம். இதுதான் இவர் தெரிந்து கொண்டதான இந்த ஜனம். ஆமென். அதனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த பூமியில் இந்த குரூப்பை நான் சூஸ் பண்ணிட்டேன். இவங்களை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இந்த ஜனத்திலிருந்து தான் நான் வெளிப்பட போகிறேன். இந்த ஜனத்தின் மூலமாக தான் எல்லாம் புறப்படுவான் ராஜாக்கள் எல்லாம் சொன்ன உடனே நீங்கள்லாம் அற்புதமான ஜனம் பொழுகுது. அப்படியே சொல் பேச்சை கேட்டு கையை கட்டி வாய் மேலே கை வை, பேசக்கூடாது. அப்படி இருக்குன்னு பார்த்தா இது எப்படின்னா, பேசாதன்னா பேசும். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணை மூடுனா கண்ணை திறக்கும், கண்ணை திறனா கண்ணை மூடும். ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஜனத்தை தான் ஆண்டவர் தனக்கென்று என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நீங்களாம் அற்புதமான மக்கள். அதனால் கர்த்தர் உங்களை எல்லாம் என்ன பண்ணிக்கிறாரு? தெரிந்திருக்கிறார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. மாதக்கணக்காக பைபிள் திறக்காதவன்லாம் இருக்கிறீங்க. ஆமென், சோதரம். ஜெபமே பண்ணாதவன்லாம் இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பாட்டே பாடுறவங்கெல்லாம் இருக்கிறீங்க. அதனால தான் குரல் வர மாட்டேங்குது, சோதரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சோதரம். கர்த்தர்னா யாருன்னு தெரியாது, பைபிளில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளாம் யார் சொல்லுங்க? நம்மளாம் யார்? கர்த்தருடைய ஜனம். போடுவார் அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். அப்போது தேவன் தெரிந்து கொண்டார்னு ஒன்று இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே பக்காவா 100க்கு 100 அப்படியே ஆண்டவருக்கு அடங்கி கீழ்ப்படங்கி ஒடுங்கி சும்மா. ஆமென், ஹல்லேலூயா. ஜோசப் விஜய் அப்படியே முட்டி போட்டு நடந்து போனார் பார் சர்ச்சில். அந்த மாதிரி முட்டி போட்டு நடந்து, என்னைக்குன்னா ஒரு நாள் போய்க்கிறீங்களா நீங்கள் முட்டி போட்டு நடந்து? ஆமென், ஹல்லேலூயா. முட்டி போட்டெல்லாம் ஜெபம் பண்ணுறோமா? அதுவும் இல்லை, சோதரம். உங்களும் என்னையெல்லாம் ஆண்டவர் அவருடைய ஜனமாக வச்சிருக்கிறார்.
ஆமென். சரி, இது எப்படிப்பட்டதான ஜனம்? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர்? நம்பர் 1, எக்ஸடஸ் 32, யாத்ராமம் 32ஆம் அதிகாரம். யாத்ராமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறத நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதுதான் நான் சொல்லுங்க, இந்த ஜனத்தை பற்றி நான் எதுவும் பேசலை, என் மேலே குற்றப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, இந்த ஜனத்தை நான் பார்த்தேன், நான் பார்த்து வருகிறேன், இவங்களோடு கூட நான் பழகி வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இவங்களை நான் நடத்தி வருகிறேன். இவங்க எப்படிப்பட்ட ஜனம்னா வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஸ்டிஃப் நெக் இல்லையா? இது எதுக்குமே என்ன பண்ண முடியாது, வளைக்கவே முடியாதுறப்பா. இதை யார் சொல்கிறா? மோசே சொல்ல. மோசே சொன்னால் ஏற்றுக்கலாம். யார் சொல்கிறா? கர்த்தரே சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இந்த ஜனங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார். என்ன சர்டிஃபிகேட்னா, இவன் சொல் பேச்சு கேட்காதவன், இவனை நான் ஒன்று சொன்னால் அதை செய்ய மாட்டான், இவன் வணங்கா கழுத்துள்ளவன், இவனை ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது, இவன் ஸ்டிஃப் நெக்கு உள்ளவன். ஆமென். இவனை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஜனமாக தெரிந்து கொண்டேன். ஆமென். உனக்கு நான் கடவுளாக இருப்பேன். எகிப்தர் சுமத்திருக்கிற சுமையெல்லாம் உன் மேலேருந்து நான் என்ன பண்ணுவேன், எடுப்பேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுகிற நாட்களை உனக்கு நான் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாத்ராமத்தில் ஆரம்பித்த வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை வரைக்கும் போகுது. ஆமென். எங்கே ஆரம்பித்தது? யாத்ராமத்தில் ஆண்டவர் சொன்னார். இது அப்படி எங்கே போகுது? அப்போஸ்தலர் நடவடிக்கை வரைக்கும் போகுது. அது அப்புறமா படிக்கலாம். இப்போ ஜூட்ரானிமி வாங்க, உபாகமம் 9:6 பாருங்கள். உபாகமத்தில் 9:6 மோசே நடந்த காரியங்கள் எல்லாம் ஜனத்துக்கு சொல்லி கொண்டே வருகிறான். என்னென்னலாம் நடந்தது, எப்படியெல்லாம் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்ற காரியங்களை சொல்லி கொண்டு வரும்பொழுது, அப்போ கர்த்தர் சொன்ன இந்த விஷயத்தை ஜனங்களுக்கு அவன் ரிமைண்ட் பண்ணுறான். படிங்க 9:6. ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். திரும்பவும் மோசே ஆண்டவர் சொன்னதை இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ரிமைண்ட் பண்ணுகிறாரு. சோதரம், நீ இப்படிப்பெல்லாம் இருக்கிறதுனால அந்த தேசத்தை உனக்கு தரப்போகிறது இல்லை, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். 2 நாளாகமம் 30:8 அங்கே எசேக்கியா ராஜா இதையே சொல்கிறார். 2 நாளாகமம் 30:8. இப்போதும் உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்க. உங்க பிதாக்களை போல உங்க கழுத்தை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. எல்லாரும் வாங்க, கர்த்தரை ஆராதிக்க அவன் கூப்பிடுறான். எல்லாம் வாங்க, இவ்வளோ நாள் ஆராதனை இல்லாமல் இருக்குது, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், கர்த்தரை ஆராதிப்போம்னு சொல்லி அவனை அழைப்பு விடும்போது அவன் சொல்கிறான், உங்கள் பிதாக்களை போல் நீங்கள் ரொம்ப ஸ்டிப்பாக கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, வணங்கா கழுத்துள்ளதான ஜனங்களாக இருக்காதீங்க, எல்லாம் வாங்க, நம்ம ஒரு மறுமலர்ச்சியை தேசத்தில் உண்டாக்குவோம் என்று சொல்லி எசேக்கியா ராஜா அழைக்கிறான். அவன் இந்த ஜனத்தை குறித்து தேவன் சொன்னதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, இங்கேயும் அவர் சொல்லுகிறார். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 7:51 ஸ்தேவான் சோதரம் ஸ்தேவான் சொல்லும் பொழுது ஸ்தேவான் அதை சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. அதான் எடுத்த எடுப்பிலே அதுதான் அடிக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்போதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்கள் பாருங்க சோதரம், அங்கே இருந்து இது நாள் வரைக்கும், முதல் செஞ்சுரி வரைக்கும், ஸ்தேவான் காலம் வரைக்கும் இந்த ஜனம் எப்படி இருக்குதுன்னா, இன்னும் கர்த்தரை விளங்கி கொள்ளல, மேசியா யாருன்னு புரியல, தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்கதரிசனங்களுடைய விளக்கங்கள் என்னன்னு புரியல, எதுவுமே விளங்கி கொள்ளாத ஒரு ஜனங்களா, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்களே தவிர, ஆபிரகாமுடைய பிள்ளைன்னா என்ன என்பதெல்லாம் ஒன்றுமே அறிந்து கொள்ளாமல் இவருடைய லைஃப் ஆனது இப்படியே தான் போய்கொண்டே இருக்குது. நீண்ட வருடங்கள்
கர்த்தர் இந்த ஜனத்திற்கு தேவனாக இருந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னார், நான் தான் உனக்கு தெய்வன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ என்ன சொல்கிற? நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேனே. நான் வணங்கா கழுத்து உள்ளவன். நீ போகாதரானா நான் போவேன், எட்டி பார்க்காதரானா எட்டி பார்ப்பேன். அந்த மாதிரி ஆள் ஆச்சேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த சரித்திரங்களுக்குள்ளே நம்ம போனோம்னா, ஆதி ஆமத்தில் ஆரம்பித்ததுலேருந்து ஃப்ரம் டுடே ஆன்வர்ஸ் இந்த இஸ்ரவேலருடைய லைஃப் அப்படியே போனீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு தெய்வமாக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற ஆழம் என்னன்னு? ஆமென். நம்மளும் தான் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், சரிங்க ரிசைன்மெண்ட்டு வேறு ஸ்கூலுக்காச்சும் என்ன பண்ணிடலாம், போயிடலாம். இல்லைன்னா வேறு ஜாப் கூட நான் பார்த்துக்கிறேன்டாப்பா, உங்கள் கூட மாரடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ரிசைன் பண்ணிவிடுவோம். இல்லை, ஓகே நான் தப்பாக இந்த ஆபிரகாமை புடிச்சேன், உருப்படும் நினச்சேன், ஆனால் உருப்பட மாட்டேன்து. ஓகே எல்லாம் டிஸ்மிஸ், எல்லாம் கலைச்சிட்றேன்ப்பா. இன்றைக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி வாங்க கூட்டம் போடலாம், எனக்கு ஒன்றும் முடியல, இதை டிஸ்மிஸ் பண்ணிடலாம், நம்ம வேறு ஒருத்தனை என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எங்கன்னா வேறு ஒருத்தனை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட உடன்படிக்கை சொல்லி எதனா பண்ணுவாரா? இல்லை. ஆமென். இருக்கீங்களா? சோத்திரம். அப்போ நான் சும்மா ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்கள் பண்ணதான காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதான விஷயங்கள். ஆமென். சில காரியங்களை நம்ம படிக்கிற போகிறோம். எக்ஸடஸ் சாப்டர் 16 verse 27க்கு வாங்க. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. ஏங்க கேட்டுச்சாங்க? இவர் பட்சது கேட்டுச்சாங்க? என்னங்க கேட்டுச்சு? 7ஆம் நாளிலே ஜனங்கள் சிலர் மன்னாவை சேகரிக்க புறப்பட்டார்கள், அவர்களுக்கு அது காணவில்லை. ஏங்க காணலை? ஏங்க காணலை? நல்லா சொல்லுங்க. ஓய்வு நாளாகிய 7ஆம் நாளில் மன்னா என்ன பண்ணாது, வராதுன்னு ஏற்கனவே சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்கல்ல தெளிவா. 7ஆம் நாளுக்கு வேண்டியது 6ஆம் நாள் என்ன பண்ணணும், சேர்த்து வச்சுன்னு சொன்னாங்கல்ல. பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. நேரடியாக கேட்டவன் அவன் 7ஆம் நாள் போய் தேடினா கிடைக்காது, நீ 6ஆம் நாளை சேர்த்து வைத்துக்கோ அப்படின்னு சொன்னால், அதில் சிலர் என்ன பண்ணானா, 7ஆம் நாள் போய் அதை தேடி பார்த்தானா. இவனுக்கு கியூரியாசிட்டி. மோசே சும்மா சொல்கிறாரா இல்லை உண்மையாக தான் சொல்கிறாரா, டெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு 7ஆம் நாள் போய் தேடி பார்த்துட்டு கிடைக்காம என்ன பண்ணானா, திரும்பி வந்தான். இவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு தேவனாக இருப்பேன். இந்த ஜனம் முறுமுறுக்கிறது, கீழ்ப்படியாதது, பொன் கன்றுக்குட்டி செய்யும். ஆமென். அவன் 40 நாள் ஜெபம் பண்ணத்துக்கு போயிருக்கிறான், மேலே ஆண்டவர் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. சோத்திரம். இவன் கீழே என்ன பண்ணிட்டான், ஒரு பொன் கன்றுக்குட்டியே செஞ்சிட்டான். சோத்திரம். இவன் 40 நாள் கூட வெயிட் பண்ணல. பொன் கன்றுக்குட்டி செய்ய எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரில. இல்லை, எல்லார் காதுலேருந்தும் வாங்கி கொண்டு உருக்கி அதை ஒரு கண்ணுக்குட்டியெல்லாம் ஆக்கி கொண்டதுக்கு சில நாட்கள் ஆகும்னா 40 நாள் கூட வெயிட் பண்ணல. ஒருவேளை 30ஆவது நாள்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இருப்பான் வேலையை. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வந்து கேட்குறானே, ஏப்பா காதில் இது செயின் உள்ள கூடாரத்தில் என்னென்னலாம் வச்சுக்கிறேன், கோல்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடு. எதுக்கு? நம்ம ஒரு பொன் கண்டுபிடி செய்ய போகிறோன்னா, எவனா ஒருத்தனாச்சும் டே இது செய்யக்கூடாதுரா, நான் என் நகையை தரமாட்டேனான்னு எவனா சொன்னானா? ஆமென். சோத்திரம். எல்லாம் எடுத்து கொடுத்துட்டான். அதாவது நம்ம ஜனம் எவனுக்கு கொடுக்கக்கூடாதோ அவனுக்கு கொடுக்கும். ஆமென். எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்காது. சோத்திரம். ஆனால் எங்கன்னா எத்தனை மொத்தமாக ஏமாந்துட்டு வரோம், எவங்கிட்டனா போய் மொத்தமாக விட்டு வரோம். ஆனால் எங்கே கொடுக்கணுமோ அங்கே என்ன பண்ணாத, கொடுக்காது. சோத்திரம். பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுன்னு அவன் அதுக்கு முன்னாடி ஆடின்னு இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு தெய்வம்.
உன்னை என் ஜனமாக நான் அதை எடுத்துக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொன்று ஒரு சுவாரஸ்யமான ஒன்று, இது நேற்று தான் எனக்கே தெரிஞ்சுது, அதனால் நான் டபாக்குன்னு நோட்டில் எழுதிட்டேன். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். எப்பா யாரா ஓய்வு நாளில் ஒழுங்கா ஓஞ்சி வீட்டில் இருறானா? இவன் ஒருத்தர் என்ன பொறுக்கினுங்கிறானா? விறகு பொறுக்கின்னு இருக்கிறான் பார். சோத்திரம். ஓய்வு நாளில் அமைதியாக இருன்னா என்ன பண்ணுறான்? விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? என்ன அர்ஜுன்? ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டான். படிங்க. விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். கையும் மெய்யமா பிடிச்சிட்டான். ஐயா என்னடா பண்ணா? ஓய்வு நாளில் விறகு பொறுக்கின்னு தான் கூட்டின்னு வந்து மோசே, ஆரோன் கிட்ட விட்டுட்டாங்க. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். சட்ட புக்கெல்லாம் திருப்பி பார்த்தா சட்ட புக்கில் இவன் விறகு பொறுக்கிறவனுக்கு இன்னும் தண்டனைன்னு இல்லை. அதனால் இவனை என்ன பண்ண உள்ள காவலில் போடுறா. எதுக்கு? விறகு பொறுக்கணுது. என்னைக்கு பொறுக்கணும்? அதுதான் மேட்ரு. ஓய்வு நாளில் விறகு பொறுக்கணும் தூக்கி காவலில் வச்சுட்டாங்களாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். ஆண்டவர் தீர்ப்பு கொடுத்துட்டார். என்ன தீர்ப்பு? இவன் கொலை செய்யப்பட வேணும், எல்லாரும் கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்களாம். ஆமென். இருக்கீங்களா எல்லாரும்? பயமாக இருக்குதா? இந்த மாதிரி எத்தனை முறை வேலை பார்த்துருப்போம் நம்ம. ஆமென். இந்த மாதிரி வேலை எத்தனை பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னா எத்தனை முறை நம்ம செத்து இருக்கணும் சொல்லுங்கள்? ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை முறை செத்து இருக்கணும் நம்ம? சோதரம். இந்த சம்பவத்தை படிக்கும்போது அப்படியே எனக்கு இன்னொரு ஸ்க்ரீனில் இன்னொரு பிக்சர் ஓப்பன் ஆச்சு. என்னென்னா, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ, நியூ டெஸ்டமெண்ட்டில். ஆமென். இது ஓய்வு நாளில் சொல்லி பொறுக்கணவன், அவனுக்கே கதை காலி. ஆனால் இது விபச்சார ஸ்திரீ இயேசுனிடத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஜான் காஸ்பல் சாப்டர் 8 verse 10 and 11, யோவான் 8 10 11. அப்போ ஆண்டவர் கேட்டார், என்னம்மா யாருன்னா கல் அடித்தானாம்மா உன் மேலே? இல்லை ஆண்டவரை, யாரும் கல் அடிக்கலை, எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டு சொன்னார், அப்போ நானும் உன்னை என்ன பண்ணல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நீ போ, இனி என்ன பண்ணாத, பாவம் செய்யாத. இந்த 2 பிக்சரையும் நீங்கள் பாருங்கள். அங்கே ஓய்வு நாளில் சொல்லி பொறுக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஒருத்தனுக்கு தண்டனை, இதாண்டா தண்டனைன்னு சொல்லி கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. ஆனால் நியூ டெஸ்டமெண்ட் வந்தபோது ஆண்டவர்கிட்ட இதை விட அதிகமான பாவத்தில் ஒருத்தி மாட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னார், யாரும் நியாயம் தீர்க்கலைன்னா நானும் நியாயம் தீர்க்கலை, போ, இனி நீ பாவம் செய்யாத. அப்போ நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கும் கிருபையினுடைய காலத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன என்பதை பார்க்கணும். ஏன் இன்றைக்கி நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் நம்மளெல்லாம் கல் அடித்து சாகடிக்காமல் இருக்க காரணம் என்னன்னா, we are under the grace. அது ஒரே ஒரு ரீசன்னால தான் இன்றைக்கி உயிரோடு கூட இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். அதனால் வீடுகளுக்கு போயிட்டு ஆண்டவருக்கு 1000 முறை என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவருடைய அன்புக்கு நன்றி சொல்லுங்க, அவருடைய இரக்கத்துக்கு நன்றி சொல்லுங்க, அவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லுங்க. அவர் உங்கள் மீது வைத்திருக்கிறதான அந்த அன்பு எத்தனை மகா பெரியது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் கீழ்ப்படியாமல் போய் விறகு பொறுக்கிறதுக்கே இந்த கதின்னு சொன்னால் சோத்திரம். ஆமென். அப்போது இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தி கொண்டேன், அதுதான் கர்த்தர் சொல்கிறார். எக்ஸடஸ் சாப்டர் 14க்கு வந்துட்டிங்கன்னா நம்ம எல்லாம் தெரிந்ததான காரியங்கள் தான். யாத்திராம 14ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்துக்கு வந்துட்டிங்கன்னா அவங்களோட பேச்சில் விசுவாசம் இல்லை,
இல்லையா? படிங்க பிரதர். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அஞ்சியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். ரொம்ப வாய் எடுத்ததுக்கெல்லாம் வாய், எடுத்ததுக்கெல்லாம் ஆண்டவரை திட்டுடுது, எடுத்ததுக்கெல்லாம் மோசையை திட்டுடுது. பிரேத குழி அங்கே இல்லைன்னு தான் இங்கே கொண்டு வந்தீரா? கேட்குற கேள்வி எப்படி இருக்குது பார். அங்கே பிரேத குழி இல்லைன்னு தான் இங்கே நீ என்னை கொண்டு வந்தியா? பேச்சு எல்லாமே அவிசுவாசம். இப்போ தான் 10 வாதைகள், 10 அற்புதமான வாதைகள் எல்லாம் கண்டு தேவன் அற்புதமாக உன்னை எகிப்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறார். வந்து கொஞ்ச நாள் கூட அவளை இப்போ செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது திரும்பவும் நீ அவனை பார்த்துட்டு பயப்படுற. ஓகே, நியாயம்தான், ஏற்றுக்கிறேன் நான். ஆனால் இந்த பேச்சு பேசக்கூடாதுல்ல. அப்போ நமக்கும் இன்றைக்கும் நம்ம வாயிலிருந்து வருகிறதான பேச்சுக்களை கவனிக்கணும். எவ்வளோ பேச்சுக்கள் நம்ம பேசுகிறோம், எவ்வளோ அற்பமான பேச்சுக்கள், அவிசுவாசமான பேச்சுக்கள், நம்பிக்கையற்றதான வார்த்தைங்க. ஆமென். இங்கே தான் எங்களை சாவடிக்க வந்துட்டியா, அப்படி தான் ஆகிப்போச்சா, இப்படி தான் ஆகிப்போச்சா, எவ்வளோ வார்த்தைங்க. அவன் வார்த்தையில் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. படிங்க பிரதர் 11-12 எல்லாம். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பேசுறது இதுக்கு மேலே? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கேட்டேன், உன் கூக்குரலை கேட்டேன், நான் கண்டேன், உன்னை விடுதலையாக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொன்னால், இவன் சொல்கிறான், நீ ஏன் இறங்கி வந்த? நீ அங்கேயே வானத்திலே இருக்க வேண்டியது தானே. உன்னை நான் எதுக்கு, நான் பாட்டு நீங்கள் அழுதுன்னு கூப்பாடு போட்டுன்னு போகிறேன், எதுக்கு நீ இறங்கி வந்த? நான் எகிப்திலே இருந்திருக்கலாமே, அங்கேயே நான் வேலை செஞ்சுன்னு இருப்பேனே, என்னை நீ சும்மா விட்டு இருந்திருக்கலாமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது போராட்டங்களும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும் பொழுது நம்முடைய இருதயமும் நம்முடைய வாயும் என்ன பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். சோதரம். அப்போ இந்த ஜனம் தொடர்ந்து இதே தான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னாகமம் 14:22 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். என்னாகமம் 14:22 ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதர்கள். 11 கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எதுவரைக்கும் இந்த ஜனம் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் நானெல்லாம் எத்தனை முறை ஆண்டவரை பரீட்சை பார்த்துருக்குறோம்? ஹலோ, எத்தனை முறை பரீட்சை பார்த்துருப்போம்? கணக்கே இல்லைல்ல. சோதரம். ஆண்டவரை இதை செஞ்சிட்டினா நான் இதை செய்கிறேன் ஆண்டவரை, நீர் இதை தந்தா நான் சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரை. இந்த அம்மா சாட்சி சொல்கிறதுக்கு தான் இப்போ ஆண்டவர் செய்கிறாரு. இவங்க சொன்னவொடனே சாட்சி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் தினத்தந்தியிலும் சன் நியூஸ்லலாம் அப்படியே பரவி ஆண்டோட நாம ஒவ்வொன்றும் உலகம் முழுவா போகுதாகுது. இங்கே சொல்லுது இந்த 4 செவத்தோடு இங்கே இருக்கிற நம்ம கேட்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சார். நம்ம சொல்லுறது, நீர் இதை மாத்திரம் எனக்கு செய்வீரானால் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சாட்சி சொல்வையா. ஆமென். உமக்கு நான் 500 ரூபாய் காணிக்க தரேன் ஆண்டவரை, நீர் எதனா ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கோ ஆண்டவரை. சோத்ரம். ஆண்டவர் நீ தர 500 ரூபாய் கேட்டுட்டு, ஓகே மகளே நீ 500 ரூபாய் தரேன் என்று சொன்னதினாலே உனக்கு நான் இந்த நன்மையை செய்கிறேன். அப்படியா ஆண்டவர் செய்கிறாரு? சோதரம். நம்ம நினைக்கிறோம் அப்படி, ஆனால் கர்த்தரை கவனித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் தெய்வம், நான் உன்னை என்னுடைய ஜனமாக ஏற்றுக்கிட்டுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இதே காரியம். கடைசி அவன் சொன்னது என்னன்னா, இவரை சிலுவையில் அறையும். யாரடா நான் விடுதலை ஆக்கணும்? இன்றைக்கி பண்டிகையில் ஒருத்தனை விடுதலை ஆக்குறது நமக்கு வழக்கம். அதனால் ஒரு குற்றவாளி இருக்கிறானே இல்லையா, அவனையா இல்லை இயேசுவையா? யாரை விடுதலை ஆக்கலன்னா, கேட்குற ஒரு மனசில் என்ன நினச்சுன்னு கேட்குறாருன்னா, அவன் கொடூரமானவன், அதனால் ஜனம் இவரை விடுதலை ஆக்கிடுவோன்னு சொல்லிவிடுமா
அப்படின்னு நினச்சின்னு கேட்குறாரு. ஆனால் இவன் ஒட்டுமொத்தமாக சொன்னான், அவரை சிலுவையில் அறையும், அவரை சிலுவையில் அறையும். அப்போ இப்படிப்பட்டதான ஜனம் இஸ்ரவேலர்கள். அப்போ இன்றைக்கி நம்மளையும் யோசித்து பார்க்கணும், நான் எப்படிப்பட்டவன்? நான் 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனா? உட்காரனா நில்லுனா நிற்கிறேனா? நான் எப்படிப்பட்டவன்? இவைகளெல்லாம் யோசித்து பார்க்கும் போது தான் தேவன் உன் மீது வைத்த அன்பு என்னன்னு புரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டதான ஜனத்துக்காக ஆண்டவர் தன் சொந்த ஜீவனை அவர் தருகிறார். ஆமென். எரேமியாவில் கர்த்தர் சொல்லும் போது எரேமியா 31:3, எரேமியா 31 அதிகாரம் 3ஆம் வசனம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசையானார் என்பாய், ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய, அநாதி சிநேகம். அந்த சிநேகத்துக்கு என்னைக்கு இது ஆரம்பிச்சதுன்னு எடுத்துக்கு நோ டேட் அட் ஆல். இட்ஸ் எ எவர் லாஸ்டிங் லவ். ஆமென், ஹல்லேலூயா. அந்த எவர் லாஸ்டிங் லவ்னால நான் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். உன்னை காருண்யத்தினால நான் இழுத்துக் கொள்கிறேன். ஒரு அலையில சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள்லாம் நல்லவர்கள் என்பதினாலும் நாங்கள்லாம் நல்லவர் என்பதினாலும் கர்த்தர் ஏதோ உனக்கு எல்லாம் நன்மைகள் செய்து கொண்டு இல்லை. நாம் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஃபெய்த் என்ன, நம்முடைய ஹோலினஸ் என்ன, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எவர் லாஸ்டிங் லவ். ஆமென். என் காருண்யத்தினால உன்னை நான் இழுத்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 7:6 சொல்லுது, இந்த ஜனத்தை தமக்கு சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன்றார். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து நீ பரிசுத்த ஜனம் அப்படின்றார். ஆனா இவன் போய் எல்லா அந்நிய தெய்வங்களுக்கும் மேடைகளை கட்டி அந்நிய விக்கிரகங்களை ஆராதிச்சு எவ்வளோ காரியங்கள் ஹிஸ்டரியில் படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ எனக்கு பரிசுத்த ஜனம், உன்னை தான் நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். லாஸ்ட் கடைசியில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம் அதில் 30ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஜனங்கள் வந்து இயேசுவின் இடத்துல அடையாளத்தை கேட்குறாங்க. வாசிங்க 6:26, யோவான் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்கணும், நான் முடிக்க போகிறேன். ஜனம் ஓடி வந்துட்டு, ஆண்டவரே நீர் இங்கேயா இருக்கிறீரு, நாங்கள் அங்கெல்லாம் தேடணும், இங்கே நீ எப்போ வந்தீரு அப்படின்னு ஜனம் கேட்குது. இதை வெளிப்படையாக நம்ம பார்க்கும் போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, ஐயோ ஆண்டவர் மேலே தேடி ஆசையாக ஓடி வந்திருக்கிறான் போலகுதுன்னு நம்மளுக்கு தோணுது. ஆனால் ஆண்டவர் தான் கண்டுபிடிச்சி சொன்னார், டே நீங்கள் என்ன தேடியோ என் வார்த்தையை தேடி வரலடா, நீங்கள் ஆகாரத்தை தேடி என்ன பண்ணியிருக்கீங்க வந்திருக்கு. அந்த சாப்டரில் தான் இந்த இது வருது இல்லை, 25,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஆண்டவர் போஷிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால திருப்பி என்ன பண்ணிடுறீங்க, தேடி வந்திருக்கிறீங்க. ஆமென். இது எத்தனை உண்மைங்க. இன்றைக்கும் இதுதானங்க, இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இதை தேடி தானே ஓடின்னு இருக்கிறோம். ஆகாரம், சாப்பாடு வேணும், வஸ்திரம் வேணும், இருக்க இடம் வேணும், பணம் வேணும், என்ன நிம்மதியாக ஆண்டவர் நடத்தணும். இதை தேடின்னு தானே ஆண்டவரை தேடிகிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி ஆண்டவர் மட்டும் வந்து அசரீரியாக முன்னாடி நின்று 1 வருஷத்துக்கு நான் எவனுக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லட்டுமே. எத்தனை பேர் ஆண்டவரை பின்பற்றுவோம்? அப்போ அன்னைக்கு ஜனம் எப்படி இயேசுவை தேடி ஓடிச்சோ அதை ஆண்டவர் சொல்றார், நீ அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால நீ என்ன தேடி வந்திருக்கிற. ஆமென். அப்போ இன்றைக்கும் இந்த குற்றச்சாட்டை ஆண்டவர் நம்ம மேலே வைக்க முடியும் தானே. அப்போ இன்றைக்கும் நம்முடைய பிரதானமான ஜெபம் எதுவாக தான் இருக்குது, என் தேவை என் தேவை என் தேவை என் தேவை. இதுதான். சுகம் வேணும், ஆகாரம் வேணும், நல்ல வீடு வாசல் வேணும், பாக்கெட்டில் நல்ல பணம் வேணும், நான் நல்லா வாழணும், இதுக்கு தான் உண்மை நான் தேடுறேன். அப்போ ஆண்டவர் அன்னைக்கு இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணார். எங்கே ஆண்டவரை போயிட்டீரு, நாங்கள் அங்கே தேடணுமே, நீர் எப்போ இங்கே வந்தீர் அப்படின்னா, ஏய் நீ என்ன தேடலடா, இதுக்கு தான் என்னை நீ தேடுற.
சோதரம். கீழே படிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே நடப்பீங்கள். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்யணும். ஆண்டவரே, இந்த பூமியில் அழிந்து போகிற போஜனத்திற்காக நான் உம்மை பின்பற்றலை. சோதரம். இன்னைக்கு இந்த ஆராதனை விட்டு எழுந்து போகும்போது இந்த முடிவோடு கூட போகணும். ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்காக நான் உம்மை பின்பற்றுகிறேன் ஆண்டவரே. ஏன்னா உன்னையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் உன்னை என்னையும் மரித்து கிடக்கிற சரீரத்தை உயிரோடு கூட எழுப்ப ஒருவனாலும் கூடாது. அவர் தான் எழுப்புவாராம். அதான் வசனம் சொல்லுது. படிங்க. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். யார் கொடுப்பா? மனுஷகுமாரன். எதை கொடுப்பாரு? நித்திய ஜீவன். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? நீர் என்னத்தை காண்பிக்கிறீர்? நாங்கள் எப்படி உம்மை விசுவாசிக்கிறது? எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டு, அப்போதான் நாங்கள் உம்மை விசுவாசிப்போம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த அந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து மோசே தருகிறான்னு அவர் சொல்றான். ஆண்டவர் சொன்னார், மோசே உனக்கு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ ஜனமே. மோசேன்ற இடத்துல நீ யாரை வச்சிருக்கிறன்னு உனக்கு தான் தெரியும். மோசே உனக்கு தரல. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் தான் உனக்கு தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நீ பல மோசேக்களை வச்சுட்டு இருக்கலாம், அவங்க தான் உனக்கு தராங்க என்று நீ சொல்லலாம். இல்லை, ஆண்டவர் சொல்றார், நோ, மன்னாவை தந்தது பிதாவாகிய தேவனாகிய நான் தான் உனக்கு மன்னாவை தந்தேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. நான் தான் ஜீவ அப்பம். என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அன்பான ஜனமே, புரிந்து கொள்ளணும். இவ்வளோ மாறுபட்டதான ஜனங்களாக இவங்க வாழ்ந்து வந்தாலும் பாருங்க, இந்த யோவானில் அவர் சொல்கிறாரு, நான் தான் ஜீவாப்பம், என் சரீரத்தை நான் உனக்கு தர போகிறேன். ஆமென். ஐயா, இந்த ஜனத்துக்காகவா சரீரத்தை தரீங்க அப்படின்னா எஸ். ஏன்னா நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ரட்சிப்பு உலகத்துக்கு இந்த ஜனத்தின் மூலமாக இருந்து தான் போகுது. ஆமென். நான் சொல்லுதை நல்லா விளங்கி கொள்ளணும். ஏன் ஆண்டவரே இந்த ஜனத்தை ஏன் புறம்பே தள்ளல? இமை பொழுது விட்டாராம், அவ்வளோதான். இரக்கத்தினாலே நான் உன்னை இழுத்துக்கொள்றேன்றார். இமை பொழுது தான். சோத்திரம். தகப்பன் சிக்ஷிக்கிற வண்ணமா சிக்ஷிச்சென்றார், அதுக்காரமாக அவர் இழுத்து கொள்ளுகிறார். ஏன்னா அவருடைய உடன்படிக்கை என்னன்னா, இந்த ஜனத்தின் மூலமாக தான் உலகத்துக்கு மீட்பு, உலகத்துக்கு ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வானத்திலிருந்து வந்த அப்பத்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் சொல்றார், நான் ஜீவாப்பம், என்ன தான் நான் தரப்போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் இல்லையா, அந்த வசனங்களெல்லாம் அங்கே வருது. ஆமென், ஹல்லேலூயா. எனவே அவர் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது. ஆமென், இதை வாங்கி புசிங்க. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த காலையில் நீங்களை நானும் உணர்ந்து கொள்ளணும். ஆமென். இத்தனை மாறுபாடுகள் இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தாலும் கர்த்தருடைய அன்பு மாறல. ஆமென். அந்த மக்களுக்காக அவர் மரித்தார். ஆமென். அவர்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்குள்ளே கடந்து வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வம்சத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வந்தார். யூதா வம்சத்திலிருந்து தான் கிறிஸ்து பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால் ஒரு நாளும் இயேசு நான் யூத கோத்திரத்து சிங்கம் அல்லது நான் யூத கோத்திரத்துலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கிறிஸ்து வெட்கப்படலை. உன்னை என்னையும் பார்த்து கிறிஸ்து வெட்கப்படுகிற தெய்வன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இது என்னுடைய ஜனம் என்று சொல்ல அவர் ஒருபோதும் வெட்கப்படுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. நான் தான் உன்னுடைய தெய்வன் என்று சொல்ல அவர் ஒருபோதும் வெட்கப்படுவதே இல்லை. இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே ஆழமாக கர்த்தரை உணரணும், ஆழமாக கர்த்தரை உணர்ந்து ஆமென் இன்னும் அவரை நேசிக்கணும், இன்னும் அவருக்காய் ஓடணும், இன்னும் அவரை விசுவாசிக்கணும். ஆமென், இன்னும் அவருக்காய் பணி செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஜீவனுள்ள சாட்சிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அவருக்கு சாட்சிகளாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னுடைய சரீரத்தை மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். நீ மரித்து போயிருப்பாயானால் உன் கல்லறையிலிருந்து உயிரோடு கூட எழும்பக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார், நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் குற்ற உணர்வோடு கூட அல்ல, குற்ற மனசாட்சியோடு கூட அல்ல. ஆமென், என் கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் நல்லவன் கிடையாது, என் கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென், அவரை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதை தான் கர்த்தர் உனக்கு எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். ஆமென். நான் பிடித்து கொண்டேன் என்று நான் இன்னும் சொல்லலை, ஆனால் பிடித்து கொள்ளும்படி நான் போராடுகிறேன், நான் முயற்சி செய்கிறேன். அவரை நான் பிடித்து கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். ஆமென், சோத்திரம். என் ஓட்டத்தை நான் ஜெயத்தோடு கூட முடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இஸ்ரவேல் ஜனங்க என் ஜனன்னு சொல்ல கர்த்தர் வெட்கப்படல. இன்னைக்கு காலையில் நீயும் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுகிற தெய்வனே அல்ல. ஆமென். நாம் கண்களை மூடிவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை இன்னும் உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க. ஆமென், இன்னும் அதிகமாய் கர்த்தரை அன்பு செலுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை.